வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன் ஃபைனான்ஸ். இந்த வீடியோவில் நம்ம செபி ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண க்ளோசிங் ஆப்ஷன் செஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். CAS ஆல்சோ நோன் அஸ் க்ளோசிங் ஆப்ஷன் செஷன் ரீசெண்டாக ஆகஸ்ட் மாதம் செபி இன்ட்ரடியூஸ் பண்ணது. இது எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இதில் என்ன கிரிட்டிசிசம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், க்ளோசிங் ஆப்ஷன் செஷன்னா என்ன? இது வந்து ஒரு மெக்கானிசம் வேர்பை நம்ம வந்து அஃபீஷியல் க்ளோசிங் ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு, ஒன் சிங்கிள் ஈக்குலிபிரியம் ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி. ஸோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இண்டெக்ஸ் கடைசியாக ஒரு நாள் முடிகிறது அந்த க்ளோசிங் ப்ரைஸ் பேசிஸில் தான் முடியுது. டெரிவேட்டிவ் F&O ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் நீங்கள் ஒரு ஆப்ஷன் ஹோல்டு பண்ணுறீங்கன்னா அதனுடைய பே ஆஃபே வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுடைய பே ஆஃப் க்ளோசிங் ப்ரைஸ் டிட்டர்மைன் பண்ணி தான் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் அதே தான். NAV வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். அந்த NAV ஒன் டே எண்டில் எப்படி கடைசியாக முடியுதுன்னா அது க்ளோசிங் ப்ரைஸ் பேசிஸில் தான் NAV வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ETFும் சிமிலர் கான்செப்ட். க்ளோசிங் ப்ரைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு க்ளோசிங் ப்ரைஸுங்கிறது ஒரு மார்க்கெட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க், அது க்ளோசிங் ஆப்ஷன் செஷனில் இருக்குது. ஸோ இப்படின்னா என்ன, இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஃப்ரேம் ஒர்க் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ தட் இது எப்படி அதை விட டிஃப்ரெண்ட்டு நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட், ஓல்டு சிஸ்டம் எப்படி இருந்ததுன்னா இந்த ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி VWAP அப்படின்னா ஒன்றும் இல்லை, வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ். இப்போது ஸ்டாக் மார்க்கெட் 330 வரை ஃபங்க்ஷன் ஆகும்னு நமக்கு தெரியும். ஸோ 3 to 330 இந்த லாஸ்ட் 30 மினிட்ஸில் என்னென்ன ட்ரேட்ஸ்லாம் வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு இத்தனை மணிக்கு இத்தனை ஷேர்ஸ் இந்த ப்ரைஸில் ட்ரேட் ஆகிருக்கு, ஓகேவா? ஸோ இதில் நம்ம வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இந்த வால்யூம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பேசிஸில் இந்த ப்ரைஸஸ் இருக்குது, இதுக்கு நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ப்ரைஸஸ் தான் க்ளோசிங் ப்ரைஸாக இருந்திருக்கு. இந்த ஷேர்ஸுக்கு இந்த ப்ரைஸஸ்க்கு டிட்டர்மைன் பண்ணுறது தான் க்ளோசிங் ப்ரைஸாக இருந்திருக்கு. ஸோ 500 பேர் 1200 ஷேர்ஸுக்கு கேட்குறாங்க, 2000 பேர் 1195 கேட்குறாங்க. இந்த மாதிரி வெயிட்டட் ஆவரேஜுக்கு ஃபைன் பண்ணால் 1199 வருது. ஸோ இதுதான் அன்னுடைய க்ளோசிங் ப்ரைஸாக இருக்கும். இதுதான் இதுக்கு முன்னாடி ஃப்ரேம் ஒர்க்காக இருந்தது. இதில் என்னென்ன செபி வந்து ஃப்ளாஸாக பார்த்தாங்க அப்படின்னா, லாஸ்ட் மினிட்ல ஒரு பெரிய ஆர்டர் வந்து இந்த மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க பார்த்தாங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டு ஒரு 329க்கு 1 lakh ஷேர் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எக்ஸாம்பிள். அப்போது ஹெவியாக மேனிப்புலேட் ஆகும் ப்ரைஸு இந்த லாஸ்ட் மினிட் ஆர்டர்ஸ்னால. ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக அவங்க பார்த்தாங்க. நெக்ஸ்ட், ஒரு சிங்கிள் மேட்ச்டு எக்ஸிக்யூட்டபிள் ப்ரைஸ். இது வந்து ஜஸ்ட் ஒரு மேத்தமேட்டிக்கல் ஆவரேஜாக தான் இருக்குது டிஃப்ரெண்ட் ரேட்ஸுக்கு, ஒரு சிங்கிள் ஃப்ரேம் ஒர்க் இல்லை அப்படின்னு பார்த்தாங்க. அடுத்து நம்ம இந்த F&O ETF உடைய பே ஆஃப் அண்ட் NAVக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் க்ளோசிங் ப்ரைஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தான் பார்த்துருக்காங்க. நெக்ஸ்ட், ஏன் வந்து செபி CAS இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? ஸோ இந்த ஓல்டு சிஸ்டமில் அப்போ என்னென்ன ஃப்ளாஸ் இருந்திருக்கு, அதனால தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓல்டு சிஸ்டமில் மேனிப்புலேஷன் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ மேனிப்புலேஷன் ரெசிஸ்டண்ட்டாக ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் மெக்கானிசம் வேணும். அதே மாதிரி நம்ம மட்டும் இந்த மெத்தடாலஜியை அடாப்ட் பண்ணலை. இதே மெக்கானிசம் லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, நாஸ்டாக்கு, யூரோ நெக்ஸ்ட்டு, சிங்கப்பூர் எல்லாருமே இதே க்ளோசிங் ஆப்ஷன் செஷன் மெக்கானிசம் தான் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், பெட்டர் எக்ஸிக்யூஷன் ஃபார் லார்ஜ் ஆர்டர்ஸ். ஸோ நம்ம அதில் என்ன பார்த்தோம், அதில் ஒரு லார்ஜ் ஆர்டர் வந்தால் ஹெவி மேனிப்புலேஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த CAS. ஸோ இப்படி இந்த CAS எக்ஸிக்யூட் பண்ணதுனால மேனிப்புலேஷன் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் பார்ப்போம். பட் இங்கே லோயர் ட்ராக்கிங் எரர் ஃபார் பாசிவ் ஃபண்ட்ஸ். இது என்ன சொல்கிறாங்கன்னா, index funds and ETF rebalancing at the close no longer have to chase a moving average 30 price. ஸோ இப்போ 3 o'clock இருக்குன்னா மூவிங் ஆவரேஜ்னால இந்த ப்ரைஸஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிற அவசியம் இல்லை. 315க்கே ஸ்டாப் ஆயிடும், 330க்கு ஒரு ஃபிக்ஸட் க்ளோசிங் ப்ரைஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம என்னென்னு டீட்டெயிலாக நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் பார்ப்போம். அடுத்து சொன்ன மாதிரி ரெடியூசிங் எக்ஸ்பைரி டே வாலட்டிலிட்டி. ஸோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனுடைய மெயின் இதுவே எக்ஸ்பைரி டேன்னு இருக்கும். அதாவது நிஃப்டிக்கு ஒரு டே எக்ஸ்பைரி இருக்கும், சென்செக்ஸ்க்கு ஒரு டே எக்ஸ்பைரி இருக்கும். இப்போ வந்து டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே இப்போ வந்து டியூஸ்டே நிஃப்டி எக்ஸ்பைரினா அன்னைக்கு ரொம்ப வாலட்டைலாக இருக்கும் மார்க்கெட்ஸ் ஜென்ரலாகவே. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஃபிக்ஸிங் க்ளோசிங் ப்ரைஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே கொண்டு வரதுக்கு தான் இதை பண்ணியிருக்காங்க. ஓகே, க்ளோசிங் ஆப்ஷன் செஷன் ஆக்சுவலாக என்ன நடக்குது, அதில் 4 phase ஆப்ஷன் விண்டோ. இப்போது நார்மல் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, நார்மலில் 3 to 330 வரை கண்டினியூஸாக அந்த ட்ரேடிங் நடக்கும். அது வந்து வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பேசிஸில் க்ளோசிங் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க, ரைட்டா? அதுதான் ஓல்டு ஃப்ரேமிங் மெக்கானிசம். இப்போது புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ரெஃபரன்ஸ் ப்ரைஸ் 3 o'clock to 3:15 வரை தான் ஃபங்க்ஷன் ஆகும். அதாவது நார்மல் ட்ரேடிங் ஃபார் எலிஜிபிள் ஸ்டாப்ஸ் at 3:15. அதுக்கப்புறம் 20 minutes ஆக்ஷன் நடக்கும். ஸோ
315க்கே இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆயிரும். நம்ம வந்து 330 வரை என்ன பண்ணிருந்தோமோ அதை இப்போ 315 வரை தான் பண்ணுறோம். 315க்கு இந்த வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பேசிஸில் ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருவோம். அதுதான் ரெஃபரன்ஸ் ப்ரைஸ். பட் அதோட இந்த ப்ரைஸ் வந்து ஸ்டாப் ஆகலை. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, traders submit fresh market and limit orders. Any unexecuted limit orders from continuous trading roll in automatically. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து புதுசாக மார்க்கெட் அண்ட் லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவீங்க. இதுதான் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்ஷன் நடக்குது, பை அண்ட் செல் ஆக்ஷன் நடக்குது. நெக்ஸ்ட் 325 to 330 random closure, only limit orders allowed. The window shuts at random undisclosed second to stop last instant gaming. இப்போ இந்த 315க்கு மேலே என்ன நடக்கும்னா எக்ஸாக்டாக 330 வரன்னு கிடையாது, ஒன்லி லிமிட் ஆர்டர் தான் அலோவ் பண்ணுறாங்க. இந்த 310 to 325 இருக்குல்ல, இந்த டைம் அண்ட் இந்த டைம் தான் ஆக்ஷன் டைம், அதுதான் க்ளோசிங் ஆக்ஷன் செஷன். இந்த 315 வரை வச்சிருந்த பேசிஸில் இதான் ரெஃபரன்ஸ் ப்ரைஸ். இந்த ப்ரைஸுக்கு அப்புறம் பை அண்ட் செல் ஆர்டர் இப்படி ரேண்டமாக நடக்கும். இந்த பேசிஸில் தான் உங்களுக்கு வந்து க்ளோசிங் ப்ரைஸ் செட் ஆகுது. ஸோ அதுதான் எக்ஸ்சேஞ்ச் கம்ப்யூட்ஸ் த க்ளோசிங் ப்ரைஸ், த அஃபிஷியல் க்ளோசிங் ப்ரைஸ் அண்ட் பப்ளிஷஸ் இட். ஸோ இந்த 315க்கு அப்புறம் ரெஃபரன்ஸ் ப்ரைஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பையிங் அண்ட் செல்லிங் ஆக்ஷன் நடக்கும். அதை வச்சு தான் உங்களுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. பட் இந்த 325க்கு அப்புறம் ஒன்லி லிமிட் ஆர்டர்ஸ் தான் அலவுட், பிகாஸ் மார்க்கெட் ஆர்டர் வந்து மேனுப்புலேட் ஆக சான்ஸ் இருக்குங்கிறதுனால. இப்போது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் on eligible stocks keep trading till 3:40 PM. அதாவது F&Oல என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த ஸ்டாக்ஸ் வந்து 3:40 வரை ட்ரேட் ஆகும். ஸோ டெரிவேட்டிவ்ஸ் கேன் ரியாக்ட் டு த நியூ க்ளோஸ். 330க்கு என்ன ப்ரைஸஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்களோ அந்த ப்ரைஸை வச்சு இந்த F&O ஸ்டாக்ஸ் இன்னும் திருப்பி ட்ரேட் ஆகும் 3:40 வரை. ஸோ இதனால இன்னும் மூவ்மெண்ட் ரியாக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சொன்ன எல்லாமே ஒன்லி F&O ஸ்டாக்ஸுக்கு தான் நடக்கும். அதாவது எந்தெந்த ஸ்டாக்ஸுக்கெல்லாம் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கோ, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனோ இல்லை ஃபியூச்சர் பை பண்ணுறதோ இதெல்லாம் இருக்கோ, இல்லை இண்டெக்ஸ் ட்ரேடிங் நிஃப்டி உள்ள இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ், இதுக்கு மட்டும்தான் 340 வரை செஷன் இருக்குது. இப்போது நார்மலாக மற்ற ஸ்டாக்ஸுக்கு இது இல்லாமல் இருக்கிற ஸ்டாக்ஸுக்கு சேம் 330 செஷன். நம்ம அந்த ஓல்டு சிஸ்டமில் என்ன பார்த்தோமோ அதே செஷன் 3 to 330ல் க்ளோசிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் ஆகிடுது. இந்த இது ஒன்லி F&O எலிஜிபிள் ஸ்டாக்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ். அதுக்கு தான் 3 to 315ல் ரெஃபரன்ஸ் ப்ரைஸ், அதுக்கப்புறம் ஆக்ஷன் நடக்குது, அதுக்கப்புறம் க்ளோசிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் 340 வரை ட்ரேடிங் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அந்த பேசிஸில் திருப்பி ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகலாம். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது புரியலைன்னா நீங்கள் இந்த வீடியோவை திருப்பி போய் பாருங்கள். இதுதான் இதோட பேசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ். நெக்ஸ்ட் இதில் ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இதுதான் முக்கியமானது. இப்போது த ப்ரைஸ் வேர் மேக்ஸிமம் ஷேர் ட்ரேட் வின்ஸ். இப்போது பை இதெல்லாம் பை ஆர்டர்ஸ் இந்த டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில். இதே டிஃப்ரெண்ட் ப்ரைஸுக்கு இதெல்லாம் செல் ஆர்டர்ஸ். அதாவது 1200க்கு 1000 பேர் வாங்க ரெடியாக இருக்காங்க, 4000 பேர் வாங்க செல் பண்ண ரெடியாக இருக்காங்க. 1205க்கு 2200 பேர் பை பண்ண ரெடியாக இருக்காங்க, 3300 பேர் செல் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸஸ் குறைய பையர்ஸ் வந்து பை பண்ண ரெடியாக இருக்காங்க, செல்லர்ஸ் பை பண்ணுற ரெடியாக இருக்கிறவங்க நம்பர் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒன் ப்ரைஸ் வேர் பையர்ஸும் செல்லர்ஸும் நிறையா இருக்காங்க. இங்கே வந்து பை குவான்டிட்டியும் 3900 இருக்குது, செல் குவான்டிட்டியும் 3900 இருக்குது. அப்போ இதுதான் ஈக்குலிபிரியம் ப்ரைஸ். ஸோ இந்த ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் தான் க்ளோசிங் ப்ரைஸாக ஃபிக்ஸ் ஆகும் இந்த சிஏஎஸ் மெக்கானிசமில். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன மெயின் டிஃப்ரென்ஸ்? க்ளோசிங் பழைய ஓல்டு சிஸ்டமில் ஜஸ்ட் இந்த ட்ரேட்ஸோடைய வெயிட்டட் ஆவரேஜை வச்சு முடிச்சிருவாங்க. பட் இப்போது 315க்கு அப்புறம் உள்ள ரெஃபரன்ஸ் ப்ரைஸை அதுக்கப்புறம் நடக்கிற இந்த ஹோல் ஆக்ஷனில் எந்த ப்ரைஸஸ் பை அண்ட் செல் குவான்டிட்டி அதிகமாக இருக்கோ அதை வச்சு க்ளோசிங் ப்ரைஸ் டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேசிக் திங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் when two prices tie on volume, pick the one with least unmatched quantity. If still tight, pick the price closest to the reference price. இப்போ ரெண்டுமே டையாக இருந்தால் எந்த ப்ரைஸ் நம்ம 315க்கு வச்சுருந்த ரெஃபரன்ஸ் ப்ரைஸ் பக்கத்தில் இருக்கோ அந்த ப்ரைஸை சூஸ் பண்ணுவோம். If no equilibrium is found at all, the reference price becomes the close price. இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எந்த ஈக்குலிபிரியமே நம்ம ஃபைன் பண்ண முடியலன்னா ரெஃபரன்ஸ் ப்ரைஸே நம்ம க்ளோசிங் ப்ரைஸாக வச்சுருவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளோட நம்ம க்ளோசிங் ப்ரைஸ் என்ன? 1202. பிகாஸ் இங்கே தான் நமக்கு குவான்டிட்டி அதிகமாக இருக்குது மற்ற ப்ரைஸஸ் கம்பேர் பண்ணும்போது.
கார்ட் ரைல்ஸ், ப்ரைஸ் பேண்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி. ஸோ இதில் நம்ம ஒரு விஷயம் பார்த்துக்கணும். இப்போ இந்த ஆக்ஷன் மூலிமா ரொம்ப ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனும் ஆகிடக்கூடாது. அதனால 3% ப்ரைஸ் பேண்ட் வச்சுருக்காங்க. அதாவது இப்போ 1000 இருக்குன்னா 1003 வரை தான் போக முடியும், 997 வரை தான் போக முடியும். +or-3% தாண்ட முடியாது இந்த ஸ்டாக், எந்த ஸ்டாக்குனாலும். ஸோ எவ்வளோ தான் உங்களுக்கு ஆப்ஷனில் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இட் இஸ் கேப்ட் அட் 3%. இப்போ 1005 உங்களுடைய ஈக்குலிபிரியம் ப்ரைஸாக இருந்தாலும் 1003 தான் க்ளோசிங் ப்ரைஸாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப மேனிப்புலேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த 3% ப்ரைஸ் பேண்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ தான் நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ்க்கு வருவோம். இப்போ இது ட்ரேடர்ஸ் மத்தியில் ரொம்ப பேக்லாஷை க்ரியேட் பண்ணியிருக்கு. எல்லாரும் வந்து இது வந்து லாஸ்ட் மொமெண்ட் மேனிப்புலேஷனை இன்னும் அதிகம் தான் படுத்திருக்கு, முன்னாடியே நல்லா இருந்திருக்கு, இது இன்னும் இஷ்யூஸ் தான் காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை வந்து வித்ட்ரா பண்ண சொல்லியிருந்தாங்க, ரோல் பேக் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் செபி வந்து we have no idea of rolling back this அப்படின்னு அவங்க அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க இப்போ வர. ஸோ இதனால இப்போ அவங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சிஏஎஸை வச்சு மேனிப்புலேஷன் பண்ணியிருக்காங்க 2 கம்பெனிஸ். அதை அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு ஃபைன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 2 கம்பெனி மேலே தான் அவங்க வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. they allegedly pushed Sensex up. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பை ஆர்டர்ஸ் கரெக்டாக அந்த +3% பேண்டில் டாப் ப்ரைஸில் பை ஆர்டராக லார்ஜ் குவான்டிட்டியில் போட்டாங்க. அப்படி போட்டதுனால லாஸ்ட் மொமெண்ட்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. லாஸ்ட் மொமெண்ட்டில் இப்படி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆன உடனே 326க்கு அவங்க வந்து ஆர்டரை, அந்த போட்ட எல்லா ஆர்டரையும் கேன்சல் பண்ணிடுறாங்க. அதனால இவங்க வந்து முன்னாடியே ஆப்ஷன் வச்சுருந்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் ப்ரைஸஸ் இந்த ஸ்பைக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த பை வேல்யூ ஸ்பைக்கில் அவங்க ஆப்ஷன் ப்ரைஸ் செம்மையாக இன்க்ரீஸ் ஆயிரும். இந்த ஆப்ஷன் ப்ரைஸஸ் வச்சுக்கிட்டு அவங்க ஆப்ஷன் ப்ரீமியம் ஏற்றி விட்டுட்டு, ஆனால் ஸ்டாக்கை வந்து ஜஸ்ட் 3% பேண்டில் ஆர்டர் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் மேனிப்புலேஷன். அதாவது சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லணும்னா, அவங்க வந்து எக்ஸஸாக டாப் ப்ரைஸில் பை பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷன் வேல்யூ ஏற விட்டுட்டு உடனே அந்த இதை கேன்சல் பண்ணிடுறாங்க, அந்த ஆர்டரை. ஸோ இதனால மேனிப்புலேட் ஆகிற சென்செக்ஸ் மேலே ஏறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஆப்போசிட்டாக இவங்க பண்ணியிருக்காங்க. பட் சென்செக்ஸை இறக்குறதுக்கு இவங்க புட் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அதனால இறங்குனா இவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருப்பாங்க, இவங்களுக்கு ஏறுனா ப்ராஃபிட்டபுளாக இருப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில் உங்களுக்கு புரியலன்னா பிரச்சனை இல்லை, பிகாஸ் நம்ம இதை டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். பட் மேனிப்புலேஷன் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இப்போது நான் சொன்ன மாதிரி முன்னாடியே எல்லாரும் இதை வந்து இப்போ எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் இது வாலட்டைலாக இருக்குது, க்ளோசிங் ப்ரைஸ் ரொம்ப அன்ஃபெமிலியராக இருக்குது, திடீர்னு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து எங்கேயோ ஏறிடுது, இதனால எஃப்அண்டோடைய க்ளோசிங் செட்டில்மெண்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றாங்க. அப்புறம் லோ ஆக்ஷன் லிக்விடிட்டி. இப்போ இந்த விண்டோவில் லிக்விடிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு சிங்கிள் லார்ஜ் ஆர்டர் வந்து ஈக்குலிபிரியம் ப்ரைஸை ஈஸியாக மூவ் பண்ண முடியும். எதனால நம்ம இதை கொண்டு வந்தோமோ அதனுடைய ரீசனே இதை வந்து கான்ட்ராடிக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புவர் விசிபிலிட்டி ஆன் ட்ரேடிங் ஆப்ஸ். இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து இது வந்து பெருசாக அவங்களுக்கு தெரியல, இதனால அவங்களுக்கு பாதிப்பும் ஆகுது. இப்போது என்எஸ்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் அரௌண்ட் 20 to 25% ஆஃப் த வால்யூம் குறைஞ்சிருக்கு இந்த சிஐஎஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து. ஸோ இது ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் கொண்டு வந்திருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான் பிக்கஸ்ட் ஹிட் இன் டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன். புரோக்கர்ஸ் வந்து ஹூ டிபெண்ட் ஆன் திஸ் ட்ரேடிங், அந்த புரோக்கர் கமிஷனை வச்சு டிபெண்ட் ஆகிறவங்களுக்கு இது செமையாக அஃபெக்ட் ஆகுது. இன் ரிட்டர்ன் இது வந்து என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சிக்கும் அஃபெக்ட் ஆகும். பிகாஸ் அவங்களுடைய ப்ராஃபிட்ஸும் இதனால் குறையுது, ரெவன்யூ. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செபி வந்து ரூல்ட் அவுட் ரோல் பேக். அவங்க வந்து நாங்கள் இதை ரோல் பேக் பண்ணுற ஐடியா இல்லை, இதை ஸ்க்ராப் பண்ணுற ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ப்ராமிஸ்டு ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட், இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணுறவங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்டரிம் ஆர்டர், இப்போ தான் இந்த August 13 மேனிப்புலேஷன் ஆனது. நம்ம இந்த 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதுதான் இது. ஆக்டிவ்லி கேதரிங் ஃபீட்பேக், இதை எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் இன்னும் பெட்டரா அப்படின்னு ஃபீட்பேக் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்து இதுதான் இதோடைய பேசிக்ஸ். இது வந்து ஒரு ஆளுக்கு என்னென்ன மாதிரி அஃபெக்ட் ஆகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம நார்மல் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாக இருந்தால் இந்த 315 to 330 ஒரு போர்க்களமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம பெரிய இந்த நாலேஜ் இல்லாத ஒரு நார்மல் ரீட்டைலாக இன்வெஸ்டராக இருந்தால் இந்த நேரத்தில் உள்ள போர்ட்ஃபோலியோ நம்பர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது நம்ம அன்ஃபெமிலியராக இருக்கும், அது நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருந்துக்கணும். அதுக்கு இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் இவங்களுக்கு
3:15 மேலே இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறது ரொம்ப ரிஸ்கி உங்களுக்கு. பிகாஸ் முன்னாடி 30 மினிட் விண்டோவாக இருந்தது, இப்போ 3:15க்கே ரெஃபரன்ஸ் ப்ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ இவங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். F&O தான் இங்கே இருக்கிறதுல பிக்கஸ்ட் அஃபெக்ட் ஆகிறவங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்பைரி டே ட்ரேடிங்னால க்ளோசிங் ப்ரைஸ் ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகிறதுனால அவங்களோட பே ஆஃப் அஃபெக்ட் ஆகுது. பாசிவ் ஃபண்ட்ஸ், ETF, மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இவங்க எல்லாருக்குமே இந்த க்ளோசிங் ப்ரைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அதை வச்சு தான் அவங்களுடைய NAV டிட்டர்மைன் ஆகும். ஸோ அது அவங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி லெஸர் இம்பேக்ட் தான். broker and trading platform இதை நம்பி தான் அவங்களுடைய ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. எவ்வளோக்கு ஆர்டர்ஸ், எவ்வளோ ட்ரேடிங் நடக்குதோ அதை வச்சு தான் அவங்களுடைய ப்ரோக்கர்ஸ் கமிஷன் ஆகட்டும், ஃபீஸ் ஆகட்டும், அதெல்லாம் அவங்க லெவி பண்ணுறாங்க. ஸோ இந்த வால்யூம் கம்மியாச்சுன்னா அவங்களுடைய ரெவன்யூவும் கம்மியாகும். ஸோ அது அவங்க பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணுது. இது வந்து அவங்களுடைய கன்சர்னாக இருக்குது. ஸோ டு கன்க்ளூட் வி கேன் சே தட் இந்த CASனா என்ன, இப்படி என்னன்னு நம்ம ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிட்டோம். முன்னாடி எப்படி இருந்தது, வால்யூம் வெயிட்டடாக இருந்தது, இப்போ என்ன மாறி இருக்குது ரெஃபரன்ஸ் ப்ரைஸில், க்ளோசிங் ஆக்ஷன் சிஸ்டம்னால என்ன, இந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷன்னால என்ன சேஞ்ச் ஆகிருக்கு, இது நல்லதா கெட்டதா, இதில் என்னென்ன ஸ்கேம் உங்களுக்கு மேனிப்புலேஷன் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த பேசிக் ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, இதை தவிர வேறு என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது இதை பற்றி தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.